இப்போ ஜங்ஷன் பாக்ஸ் இல்லையா அது? இப்போ டோட்டல் எவ்வளோ கேமரா கிஷோர்? இப்போ ஆல்மோஸ்ட் 14 கேமராஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கிறது. இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஒயரிங் எல்லாம் நேற்று பண்ணியிருக்காங்க. உங்க பப்ளிக் வந்து சரௌண்டிங் மெயின் இம்பார்ட்டன்ஸ் வேணும், நமக்கு கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಸ್ಟೀಫನ್ ಈಗ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಲ್ ಅವ್ರು ತಗೊಂಡು ಯಾರಿಗೂ ಏನು ತೊಂದರೆ ಆಗಬಾರ್ದು ಅಂತ ಈ ವಾರ್ಡಲ್ಲಿ ಈ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ 16 ಕ್ಯಾಮ್ರಾಸ್. ಆಮೇಲೆ ನಾವು ಸ್ಟೀಫನ್ ಕೇಳೋದು ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್, ಸ್ಟೀಫನ್ ಡೇವಿಡ್ಗೆ ಒಂದು ಕ್ಯಾಮ್ರಾ 5 ಲಕ್ಷಲ್ಲಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ನಾವು ಅವ್ರ ಚಾರಿಟಿ ಅವ್ರಿಗೆ ಕೇಳ್ತೀವಿ. ಯಾಕೆ ಒಂದು ಕ್ಯಾಮ್ರಾ 5 ಲಕ್ಷಲ್ಲಿ ಅಂದರೆ ಮೇನ್ ಎಂಟ್ರೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಕ್ಯಾಮ್ರಾ ವರ್ಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನಗರಸಭೆ ಕ್ಯಾಮ್ರಾ ಫಿಕ್ಸ್ ಆಗಿದೆ, ಅದು ವರ್ಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಏನೋ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಗಳು ಬೇರೆ ಇನ್ಸಿಡೆಂಟ್ ಎಲ್ಲ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕ್ಯಾಮ್ರಾ ಅಲ್ಲಿ 5 ಲಕ್ಷಲ್ಲಿ ಫಿಕ್ಸ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಬಿಟ್ಟು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಂಪೂರ್ಣವಾದಂಥ ಮಾಹಿತಿ வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். ஸ்டீவன் டேவிட் தங்கவேலில் பிறந்தது, சுரங்க தொழிலாளியுடைய மகன். கோரமண்டலத்தில் இப்போ பெங்களூரில் இருக்கிறாங்க. ஸ்டீவன் டேவிட்னாவே ரொம்ப ஃபேமஸ் ஈவெண்ட் பண்ணுறதுல. பெங்களூர் பெரிய பெரிய மாலுங்களெல்லாம் வந்து ஈவெண்ட் பண்ணுறாப்பி. அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் பண்ணிக்கிறாப்பி, சேரிட்டி. அது அவருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டேன்றதுனால 7ஆம் தேதி கோரமண்டல் நான் பிறந்து வளர்ந்த பகுதி கோரமண்டலில் அந்த கிரவுண்டில் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படி முன் வந்து கிஷோர் பகுதியில் இருக்கிற இளைஞர்கிட்டலாம் கலந்து பேசி இப்போ இன்னைக்கு ஒரு பொது நோக்கத்தோட கேமரா ஃபிட் பண்ணுறாரு. 16 கேமரா. அவன் ட்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க வச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பான நம்ம நெஞ்ச தச்சா, நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி, காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் கற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தா. நான் உங்கள் அன்பரசன். ஸ்டீபன் டேவிட் அப்படின்னு சொன்னாலே கேள்வி எல்லாருக்கும் தெரியும். பெங்களூரில் இங்கே தங்கவேலில் பிறந்து வளர்ந்து பெங்களூரில் வந்து எல்லா மால் பிளேஸெல்லாம் வந்து மிகப்பெரிய ஈவெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க. பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சன் மேரிஸ். இதே பகுதியில் தான் 2 பேரும் பிறந்தது. ஸ்டீபன் வந்து இன்னைக்கு பர்த்டே. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு 5ஆம் தேதி ஸ்டீபன் பர்த்டே முன்னிட்டு 7ஆம் தேதி இந்த கிரவுண்ட் வந்து ஒரு விழா கோலமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இந்த மைதானம், கோரமண்டல் தெலுங்கு லைன் மைதானத்தில். என்ன ப்ரோக்ராம்னு சொன்னால், ஆம்புலன்ஸ் ஃப்ரீயாக குட் பண்ணுறாப்பி. ஃப்ரீ ஆம்புலன்ஸ் தங்கவேல் மக்களுக்காக நலனை கருதி ஒரு ஃப்ரீ ஆம்புலன்ஸு. அதுக்கடுத்து ஆட்டோ டிரைவர்ஸுக்கு வந்து யூனிஃபார்ம், கொஞ்சம் பேருக்கு சாரீஸ், மதியானம் லஞ்சு, ஸ்கூல் பசங்களுக்கு சில பேருக்கு ஃபீஸ் யாருக்கு இங்கே கட்ட முடியும் அட்மிஷன் ஃபீஸு கட்டுறது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா கேமரா ஃபிட் பண்ணிக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸ்டீபனுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். கேமரா ஏன் ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா, எந்த ஒரு தப்போ தவறோ எந்த ஒரு அசம்பாவிதமோ இந்த பகுதியில் நடக்கக்கூடாது. அது நம்ம மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்ல ஒரு 16 கேமரா ஃபிக்ஸ் பண்றாரு. குறிப்பாக மெயின் ரோடு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் மைன்ஸ் ரோடு, ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறதோ ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு செயின் அறுத்து ஓடுறதோ இதான் நடக்கிறதுனால 16 கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க.
இதில் ஒரு கேமரா மட்டும் ನಾங்கள் ಸ್ಟೀವನ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ರಣ್ಣ ஒரு ಕ್ಯಾಮ್ರಾ 5 ಲಕ್ಷ போடணும் ಒಂದು ಕ್ಯಾಮ್ರಾ ಅವರು 5 ಲಕ್ಷ ಸರ್ಕಲಲ್ಲಿ ಆಗ್ಬೇಕಂತ ನಾವು ಕೇಳ್ತೀವಿ ಸ್ಟೀವನ್ಗೆ. ಯಾಕೆ 5 ಲಕ್ಷ ಸರ್ಕಲಲ್ಲಿ ಆಗ್ಬೇಕಂತ ಕೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ ಅಲ್ಲಿರುವ ಕ್ಯಾಮ್ರಾ ವರ್ಕ್ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಗಳಾಗುತ್ತೆ, ನೈಟ್ ಟೈಮ್ನಲ್ಲಿ ನೀವು ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ 5 ಲಕ್ಷಲ್ಲಿ ಒಂದು ಕ್ಯಾಮ್ರಾ, ಬೇರೆ 15 ಕ್ಯಾಮ್ರಾಸ್ ಇಲ್ಲಿ ಆಗ್ಬೋದು. ಇಷ್ಟು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಸವಂತಿ ನಡೀತಾ ಇದೆ. KGF ಶಾಸಕರನ್ನು ಇನ್ವೈಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರು. ಒಂದು ಅಫಿಷಿಯಲ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅಫಿಷಿಯಲ್ಸ್ ಎಲ್ಲ ಅವರು ಕರೀತಾರೆ, ಯಾರು ಕರೀತಾರೆ ಅಂತ ಇನ್ವಿಟೇಷನ್ ಹಾಕಿದ್ದಾರೆ ಅವರು. ಸೊ ಎಲ್ಲರೂ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಬೇಕು, ಗೌರ್ಮೆಂಟಲ್ಲಿ ಇರೋದು ಮಾಧ್ಯಮದವರು, ಪ್ರೆಸ್ ಅವರು ಎಲ್ಲರೂ ಕೋಆಪರೇಟ್ ಮಾಡಿ. ಒನ್ಸ್ ಅಗೇನ್ ಐ ವಿಶ್ ಸ್ಟೀವನ್ ಹ್ಯಾಪಿ ಬರ್ತ್ಡೇ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಈಗ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಕೊಡ್ತಾರಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರಲ್ಲ, ಎಂತ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಅವರು ರೆಡಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್? ನಾಳೆ ಅದು ಸವಂತ್ ಅವರು ಕೊಡುವಾಗ ನೀವೇ ನೋಡ್ತೀರಾ. ಸ್ಯಾಲ್ರಿನ ಅವರೇ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಯಾರ ಹತ್ರ ಕಾಸು ಕೇಳಬಾರ್ದು. ಆ ಡ್ರೈವರ್ಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಏನಿದೆ ನಾವೇ ತಿಂಗಳು ಕೊಡ್ತೀವಿ ಅವರಿಗೆ. ಯಾರಾದರೂ ಏನಾದ್ರು ತೊಂದರೆ ಆಗಿದೆ, ಕೋಲಾರ ಹೋಗುವಾಗ, ಬೆಂಗಳೂರು ಹೋಗುವಾಗ, ಕುಪ್ಪಂ ಹೋಗುವಾಗ ಆಂಬುಲೆನ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಅವರು ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ವೇದಿಕೆ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ಡೀಸೆಲ್ ಪೆಟ್ರೋಲ್ ಅವರೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಹಾಕ್ಬೇಕಾ ಇಲ್ಲ ಏನಂತ ಫುಲ್ ಮಾಹಿತಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ. ಮೋಸ್ಟ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಅವರೇ ಹಾಕ್ಬೇಕಲ್ವಾ, ಫ್ಯಾಮಿಲಿ ಡ್ರೈವರ್ಗೆ ಸ್ಯಾಲ್ರಿ ಕೊಡ್ತಾರೆ, ಆಂಬುಲೆನ್ಸ್ ಕೊಡ್ತಾರಿಲ್ವಾ. ಅದಕ್ಕೆ ಬೆಂಗಳೂರು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಆಗುತ್ತೆ ಡೀಸೆಲ್ ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಅವ್ರು ಆಗ್ಬೋದು. ಇದು ಫಸ್ಟ್ ಈ ತರ ಒಂದು ಹೆಲ್ಪ್ ಯಾರು ಮಾಡಿಲ್ಲ ಅಲ್ವಾ KGF ಅಲ್ಲಿ. ದುಡ್ಡಿರೋರು ಇವ್ರು ಎಲ್ಲರ ಹತ್ರನೇ ಇದೆ, ಮನ್ಸು ಬರ್ಬೇಕು. ಈಗ ಒಂದು ಆಂಬುಲೆನ್ಸ್ ಕೊಡೋದು ಅಸಾಧಾರಣ ವಿಷಯ ಇಲ್ಲ, ಅದು ಈಗ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕ್ಯಾಮ್ರಾ ಇದು ಮೇನ್ ಈ 2 ಪ್ರೋಗ್ರಾಮ್. ಟೋಟಲ್ ತೆಲುಗು ಲೈನ್ ಕ್ಯಾಮೆರಾ ಫಿಕ್ಸ್ ಹೌದಾ? ಈಗ ಇದು ಯಾಕೆ ಒಂದು ಮುನ್ಮಾதிரியா இருக்கணும் இனிமே KGF ல. இதே போல அந்தந்த ஏரியால அந்தந்த பகுதியில் அவங்கவுங்கள பண்ணிக்கணும்னா பிரச்சனை வராது. அப்போ பட் அது மானிட்டரிங் வந்து போலீஸ்காருக்கு பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். உரியம் ஸ்டேஷன்ல மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து அவங்க ஜவாப்தாரி எடுத்துக்கிறாங்க. அப்போ அதுவும் ரொம்ப நல்ல பொறுப்பாயிடும். அது அவங்களுக்கு நம்ம ஒரு கோஆப்ரேட் பண்ண மாதிரி ஆகும். ஒரு சிட்டிசன் மீட்டிங்கோ. ஸ்டீஃபன்ன்றவர் பயோடேட்டா ஏதாவது சொல்ல முடியுமா சார்? அவரு பிறந்தது இந்த பகுதியில தான். அப்புறம் கொஞ்ச நாள் அசோக் நகர்ல இருந்தாங்க. படிச்சது சன் மேரிஸ் ஸ்கூலு. சர்ச் இருக்கு இல்லைங்களா கோரமண்டல சாமியாபுரமே, அந்த சர்ச்சுக்கு தான் போயின்னு வந்திருந்தது. அவர் ஃபாதர் வந்து BGML எம்ப்ளாய், STBB எம்ப்ளாய். அந்த BGML STBB எம்ப்ளாய் ஆக்கிறதுனால தான் இந்த ஏரியாவில் நாங்கள் பிறந்துமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அவருக்கு இப்போ சேவை பண்ணுறாரு. அவர் இது மட்டும் இல்லை, நிறைய பண்ணிருக்காரு. அப்படி ஆல்ரெடி இந்த பகுதியில் ஒரு கேம்ப் பண்ண அப்படி போன வருஷம் மெடிக்கல் கேம்ப். மற்றும் மைனிங் ஏரியாவில் யாருக்குன்னா வேற என்ன போன வருஷம் கூட நாங்கள் சொல்லியிருந்தோம். அது அவர் யாருக்குமே சொல்லிக்கல. வில்லியம் சரி, சென்ட் ஜோசப், சன் மேரிஸ் எல்லாம் ஃபீஸ் கட்டின அப்படி அதை பப்ளிசிட்டி பண்ணல. இந்த டைம் கொஞ்சம் ஏதோ பர்த்டே வர்றதுனால சொல்கிறேன். அப்படிதான் இது எவ்ரி இயர் பண்ணுறாரு ஃபீஸ் கட்டுறது. அவர் யாருக்கா சொல்லல. லாஸ்ட் டைம் வந்து 25,000 ரூபாய் வில்லியம் ஷேடுக்கு ஃபீஸ் கட்டினா அப்படி, ஃபீஸ் கட்டி புக் ஃபீஸ் கட்டினா அப்படி. யாரும் முன் வரல. நாங்கள் ஒரே வார்த்தை கேட்டோம், சொன்னதில் அதை நேராக வந்தா அப்படி காசு கொடுத்தா அப்படி ரிசிப்ட் எல்லாம் போட்டுக்காரு. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதை நான் மனதார பாராட்டுறேன். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ட்ரெண்ட